ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபோன் நல்லா பழி வாங்கிடுச்சுங்க. ஒரு வாராச்சும் நான் வீடியோ போட்டு சுத்தமாகவே ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு மாமா எனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தா சர்ப்ரைஸாம்மா. இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே, அதனால் நேற்றே எனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஸ்டேட்டஸ் வச்சுட்டு என்கிட்டே வந்து காட்டிகிட்டு இருக்காரு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நான் பார்க்கணுன்னு சொல்லலாம், நீ பார்க்குறது இருக்கட்டும் நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரே காட்டிகிட்டு இருந்தார். காலையில் வந்துட்டு அவர் சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஆள். காலைல கொஞ்சம் பக்கோடாவும் டீ மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு. இன்றைக்கி எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை, இதோட விட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் துணியெல்லாம் மட்டும் காய வச்சுட்டு இருந்தேன். வெட்டிங் டேனா ஸ்பெஷலாக கோயிலுக்கு போவோம். பட் இன்றைக்கி அந்த வாட்டி கோயிலுக்கும் போக முடியல. ரொம்பவே சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு. இந்த வெட்டிங் டே வரும்போது மட்டும்தாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் காலில் விழுந்து கும்பிடுவோம். அந்த ஒரு நாள் விழும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் மனசை கல் பண்ணிட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டுறது. கல்யாணம் அன்னைக்காவது உங்கள் ஹஸ்பண்டோட காலில் விழுந்து கும்பிடுங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்களோட 6th வெட்டிங் ஆனிவர்சரி. நேற்று தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. 6 வருஷம் போனதே தெரியாமல் போயிடுச்சு. ஆயில் கண்டெய்னரோட கேப் ரொம்ப மோசமாகிடுச்சு. அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லாவே இருக்குது இந்த கேப்பு.